வணக்கம், நான் உங்களை அம்முஸ் வீட்டு சமையல் மோகனா. இன்றைக்கி வீடியோவில் எறா குழம்பு எப்படி வைக்கணும்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், பிரிந்தி இலை எல்லாம் ஒன்று ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பும் போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக அது சவக்க வரட்டும், பொண்ணு நிறமாக பொரியட்டும். லைட்டாக ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதிலே போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். நல்லா கொஞ்சம் சவக்க, நல்லா வெங்காயம் நல்லா செவந்த அப்புறம் தக்காளி போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அப்புறம் போடலாம். நல்லா சவக்க வதக்கட்டும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கின அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. பெரிய ஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். 2 பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வெங்காயமும் ஒரு பெரிய தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் அரைச்சும் வச்சுருக்கேன் பேஸ்ட்டு. அது தக்காளி போட்டு அது நல்லா வதங்கின அப்புறம் அந்த பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா திக்னஸ் வரும், குழம்பும் நல்லா டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதனால் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின அப்புறம் நம்ம அரைச்சி பேஸ்ட்டும் போடுவோம். நல்லா வதங்குற அளவுக்கு கொஞ்சம் நல்லா இது பண்ணி கொடுங்க. இந்த அளவுக்கு நல்லா செவக்க தொக்கு மாதிரி வரட்டும். நல்லா வதங்கின அப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி, அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கட்டும். நம்மளுக்கு எறா குழம்பு வந்து இதெல்லாம் வதங்க தான் டைம் எடுக்கும். எறா வேகலாம் ரொம்ப லேட் ஆகாது. நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். எறா வந்து 1/2 கிலோ எறா எடுத்திருக்கேன். நல்லா மீடியம் சைஸ் தான். அதுவும் நல்லா அதுலேயே போட்டு நல்லா கொஞ்சம் நம்ம வதக்கிடுவோம். நல்லா வதங்கிட்டோம். எறாவும் லைட்டாக வதங்கின அப்புறம் நம்ம மிளகாத்தூள் போடலாம். 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுதான் நான் இதில் எல்லா குழம்புக்கும் போடலாம். அது போட்டு அந்த மிளகாத்தூளும் அதோடு போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். 1 சொம்பு தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். முந்திரியும் தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கேன். இது சும்மா லைட்டாக வேகிற இருக்கும். அந்த எறா ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. நல்லா கலக்கிட்டு உப்பு காரம், இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். நல்லா எறா குழம்பு நல்லா கொதி வரும் பாருங்கள். நல்லா கொதிச்சோடனே தேங்காய் பால் ஊற்றணும். நம்ம இப்போ நல்லா கொதிச்சு பாருங்கள். எறாலாம் 5 நிமிஷத்தில் வெந்துடும். நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு எறாலாம். இப்போ தேங்காய் பால் ஊற்றிடலாம். முந்திரியும் தேங்காயும் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இது ஊற்றிடுங்க. தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி வேணால் ஊற்றிக்க. நான் வந்து தண்ணி ரொம்ப ஜாஸ்தி ஊற்றலை. உங்களுக்கு நல்லா தண்ணியாக வேணுன்னா ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா திக்னஸ் போதும் எனக்கு. அதனால் நம்ம தேங்காய் பால் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சப்போ நம்மளுக்கு கிரேவி நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸோடும் சாப்பிடலாம். நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சு இறக்கிடலாம். ஒரு கை நிறைய கொத்தமல்லி போடுங்க. போட்டு மூடி வைங்க. நம்மளுக்கு எறா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய சமையல் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.